மருமகளே இங்க கொஞ்சம் வாயேன். என்னத்த சொல்லுங்கத்த. மணி என்னாச்சு? மணியாத்த காலையில 10 ஆகுது. நைட்டு 10 இல்லல? இல்லத்த காலையில 10 தான் ஆகுது. இல்லைன்னா சந்தேகம் உங்களுக்கு? அப்ப எதுக்கு வீடு ஃபுல்லா லைட் எரியுது? லைட் ஆஃப் பண்ணு. கரண்ட் பில் கட்ட போறது என் புள்ள தானே, உனக்கு என்ன வந்தது? ஆஃப் பண்ணி லைட்லாம். கிளவி பாசமா கிட்ட கூப்பிடும் போதே வராம ஓடி இருக்கணும். நான் பாசமா கூப்பிட்டு கிட்ட வந்தல அது சுயரூபத்தை காமிச்சிச்சு. நான் ஆஃப் பண்றத நானே போட்டேன், நீங்க தான் போட்டீங்க. நான் போட்டது காலையில 6 மணிக்கு, மணி 10 ஆகுது. ஆஃப் பண்ணு. நானே வயல குத்தகை எடுத்துவேன், என்னால் விவசாயம் செய்ய முடியாது, கொடுத்துட்டு போயிட்டாரு. கடுப்புல இருக்கேன். லைட்டை போட்டு வச்சுங்க என் உயிர் எடுத்துன்னு கிடக்குறான். ஓ அதான் விஷயம். அதான் அத்தா டென்ஷன் ஆக்காங்களா? அத்தா உங்களுக்கு என்ன அந்த இடத்துல விவசாயம் பண்ணா தானே, நான் என்ன பண்ணட்டுமா? ஆமா, வீட்டு வேலை செஞ்சு கிழிச்சிட்டேன். இப்போ வயலில் வேலை செய்யறதுக்கு போறியா? என்கிட்ட ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க. நான் என்ன விவசாயம் செய்ய முடியாது இல்லையா நானும் பார்க்குறேன். வாங்க வயலுக்கு போகலாம். சரி போய் தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வா போலாம் மருமகளே. ஆடு வந்து தானா மாட்டும் போது யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? மருமகளே பாத்தியா எப்படி நாத்து நடுறாங்கன்னு? பார்த்தா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. பார்க்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குல்ல? இறங்கி கொஞ்சம் நட்டு வச்சுட்டு வா, பார்க்கலாம் எப்படி நடுறேன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு வேலை என்ன சொல்றாங்க பாத்தியா? அத்தா எப்படி நேரம் பார்த்தீங்களா? அப்படிதான் நட்டினா அப்படியே பின்னாடியே போனோம். அத்தா என் ஷூ மாட்டிக்கிச்சு சேர்த்துல இப்படி கால் எடுக்குது தெரியல. உன்னை யாரும் ஷூ போட்டு இறங்க சொன்னது சரியில்ல? முன்னாடி சொல்ல மாட்டீங்க ஷூல போடக்கூடாது செருப்புலாம் போடக்கூடாதுன்னு? அது உனக்கே தெரிஞ்சிருக்கணும், உனக்கு அறிவு இருக்கணும் முதல்ல. ஷூ தான் கால்லாம் சேராயிடுமே அப்படி போட்டு இறங்கினேன். இப்போ சிக்கிட்டு என்ன சேர்த்துல. அத்தா 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 என்ன பிடிங்க. எரும மாடு எப்படி உழுது போயிடுவாங்க மாதிரியே. ஏமா உனக்கு விளையாட்டு எங்க நேரமா தள்ளிப்போமா? நான் விளையாடுறேன். நானும் உங்களை மாதிரி நாத்து நேரத்துக்கு தான் வந்தேன். விளையாடுன்னு சொல்றீங்களே என்ன தூக்கி விடுவா. உடனே ஏந்திரல சேத்துல போட்டு அமைக்கிறேன். ஏந்திரடி அவங்க மேல ஏந்திரடி, அவங்க விடுறி. நான் விட மாட்டேன்னு சொல்றேன். எந்திரிக்க முடியலையே, கால் கீழே வைக்க முடியல. நீலாம் வந்து ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கும் வீட்டு வேலை சேர்த்துக்க லாகி போட, வயல் வேலை சேர்த்துக்க லாகி போட மாட்டேன். ஏந்திரமா வீட்டுக்கு போலாம். நீங்க அப்பவே சொன்னீங்க, நான் தான் கேட்கல. பட்ட பகல தெரியுது. விவசாயிங்க சேத்துல கால் வச்சதா நம்ம சோத்துல கை வைக்க முடியாது. 100% உண்மை. காலை விடுங்க, எங்க எடுத்துன்னு போறீங்க? ஏடி வாடி கம்முனே. இந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? அத்தை இது யார் வீடு? அத்தை இங்க வந்து கட்டி வச்சுக்கோங்க வீட்டை. ஏடி இது நம்ம வீடு தாண்டி. நம்ம வீடு தான் இது. வயலுக்கு எப்பனா வந்தா மோட்டர்லாம் போறதுக்கு மோட்டர்ல உள்ளதான் வச்சிருக்கோம். ஓ இதுதான் பண்ண வீடா? நானும் உங்க மாமனாரும் வயல் வேலை முடிச்சுட்டு இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுப்போம். சாப்பிட்டு கூட ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா சாயங்காலமா வீட்டுக்கு போவோம். வெயிலெல்லாம் இங்கே தான் உட்காந்து இருப்போம். ஓ பழைய நினைவுகள் அத்தைக்கு. சரி வாங்க அத்தை நம்மளும் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வீடு ரொம்ப நாள் திறக்காம இருக்குது. வீட்டுக்குள்ள போனால் ஒரே டஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நாளைக்கு போகலாம். நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. அத்தை உள்ள ஏதாவது புதையல் கிதில் வச்சு நமக்கு தெரியாம நகை பணம் சேர்த்து வச்சிருக்கோம் அந்த வீட்டில். போகக்கூடாது சொல்லி வீட்டில் ஒரு நாளைக்கு யாருக்கும் தெரியாம வந்து பார்க்கணும் உள்ள என்ன இருக்கு. ஒரே ஜம்பில் குச்சி உள்ள போயிட்டாங்க. அத்தை என்னத்த பண்றீங்க? இந்த புளிய மரத்தை எவ்வளோ புளி திறமை காய்க்கும். அந்த புளியை வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான புளியை வச்சு யூஸ் பண்ணிப்போம். இந்த வரைக்கும் நாங்கள் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது புளியை. இந்த ஒரு மரம் தான் நம்ம வீட்டுக்கு புளி கொடுக்குதா? நெஞ்சம் மறப்பதில்லை, நினைவுகள் மறப்பதில்லை. ஏன் அத்தை பேய் மாதிரி பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. பெரிய பொண்ணே பேய் வந்துச்சு பின்னாடி.